காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி சம் கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 62,500, வட்டி 12%. ஆனா வட்டி வீதம் கால்குலேட் பண்றது 8 மாதத்துக்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட்டி வீதம் கால்குலேட் பண்றது 8 மாதத்திற்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகை மட்டும் எவ்வளவு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல அசல் 62,500, வட்டி ஆண்டுக்கு 12%. ஆனா கால்குலேட் பண்றது 8 மாதத்துக்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகை மட்டும் எவ்வளவு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. சோ பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் இந்த வட்டி மட்டும் எடுங்க. வட்டி 12% அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 12% அப்படிங்கிறது ஒரு வருடத்துக்கான வட்டி, அதாவது வருட வட்டி. நமக்கு தேவை 8 மாசம் ஒரு டைம் வட்டி கால்குலேட் பண்ணணும். ஸோ பாருங்க, 12% அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான வட்டி. அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை மாசம்? 12 மாசம். ஸோ அப்படியே மாசத்துக்கு பிரிச்சா ஒரு மாசத்துக்கு 1%, ஒரு மாசத்துக்கு 1%. அப்ப எத்தனை மாசங்க? 8 மாசம். அப்ப 8 மாசத்துக்கு 8 × 1%, 8%. ஸோ வட்டி பார்த்தோம்னா 8%. ஸோ இந்த இடத்துல வட்டி 8%. நெக்ஸ்ட் இங்க வருடம் பாருங்க, 2 வருடம். 2 வருடம் அப்படிங்கிறது மொத்தம் 24 மாசம். 24 மாசத்துல எத்தனை 8 இருக்குது? 3 8 இருக்குது. 3 8 24. ஏன்னா வட்டி வீதம் கால்குலேட் பண்றது 8 மாசம் ஒட்டுமே சொல்லியிருக்காங்க. அப்ப இதையும் நம்ம மாசத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப 3 8 இருக்குது. ஸோ அப்ப கொடுத்துருக்க வட்டி எதுனா 8%. 8% எப்படி எழுதுவோம்? 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இது அப்படியே 4ஆல் கேன்சல் பண்ணா 2 வகுத்தல் 25 வரும். ஸோ இந்த 25 டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே 25 போட்டுவாங்க. சரிங்களா? மேல நியூமரேட்டர்ல 2ஐயும் ஆட் பண்ணி 25 + 2 27 இன்ட்டு 3 டைம். ஏன் 3 டைம்னா இந்த 24 மாசம் மொத்தம் 3 பார்ட் இருக்குது, 3 8 இருக்குது. அப்போ 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப 27 வகுத்தல் 25 இன்ட்டு 27 வகுத்தல் 25 இன்ட்டு பிரின்சிபல் 62,500. ஸோ நெக்ஸ்ட் 25 × 25 625 அப்படியே கேன்சல் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்கும்? 100 இருக்கும். ஸோ 100 25 கேன்சல் பண்ணா 4. ஸோ நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது? 27 × 27 × 27 × 4 அப்படியே பெருக்கணுமா 78,732 வரும். ஸோ இது பார்த்தோம்னா மொத்த தொகை, அதாவது வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து 24 மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மொத்த தொகை. இது ஒரு சில டைம் இப்படியும் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம டேரக்டா அந்த வேலையை அந்த இடத்துல போட்டுக்கலாம். ஆனா என்ன கேட்கறாங்க? வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. அப்போ வட்டி கேட்டா என்ன பண்ணும்? பிரின்சிபலும் மைனஸ் பண்ணும். ஸோ இந்த 72,732ல 62,500 மைனஸ் பண்ணுமா, பேலன்ஸ் பார்த்தோம்னா 16,232. ஸோ கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தோம்னா 16,232. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு 2 3 சம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, நீங்க ஈஸியா இந்த மாதிரி சம் கேட்டாலே சால்வ் பண்ணிடலாம்.